வணக்கம் நண்பர்களே. உங்க வீட்ல ஒரு செடிய வச்சா லக்ஷ்மி கடாட்சமும், லக்ஷ்மி வந்து தங்குவாங்கன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த செடி தாங்க ஊமத்தஞ்செடி. இந்த ஊமத்தஞ்செடி சும்மா கிராமங்கள்ல அங்கங்க கிடைக்கக்கூடிய ஒரு செடி தாங்க. இது நம்ம வீட்டுக்கு அருகில்ல சரியான திசையில நம்ம வச்சு பராமரிக்கும்போது நம்மளுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்குது. அதிர்ஷ்டம் நம்ம வீட்டு கதவை தட்ட செய்யும். இது எந்த திசையில வைக்கணும்? எப்படி பராமரிக்கணும்? இதனுடைய மருத்துவ குணங்கள் என்ன? இதனுடைய வாஸ்து ரகசியங்கள் என்னங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஊமத்தங்காய் இதனுடைய பொட்டானிக்கல் நேம் வந்து டாட்டோரா மெட்ரல். இது நம்ம வில்லேஜில் பல பகுதிகளில் பல பெயர் வச்சு அழைச்சிட்டு வர்றாங்க. இது வந்து சந்தனக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க, தேவ மாப்பிள்ளைக்காய்ன்னு சொல்லுவாங்க, ஒரு பகுதியில் ஊமத்தங்காய்ன்னு சொல்லுவாங்க. இது கொடியாக வளரக்கூடிய ஒரு செடி. இதில் உள்ள பூ வந்து ஒயிட் கலரில் பூக்கும், அதாவது வெள்ளை நிறத்துலையும் இருக்கும். சில பகுதியில் இருக்கிறது ஊதா நிறத்துலையும் இருக்கும். மோஸ்ட்லி வெள்ளை நிற செடிகள் தான் நம்ம கிராமங்கள் சைடில் நம்ம பார்த்துருப்போம். இது ஈஸியாக வளரக்கூடியதான். அதனுடைய காய் வந்து பச்சை நிறத்தில் இருக்கும், செடியும் பச்சை நிறத்தில் இருக்கும். ஊமத்தங்காயோடைய வாஸ்து நன்மைகளை பார்க்கலாம். இது உங்கள் வீட்டோடைய வடகிழக்கு மூடையில் வச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வசீகரமாகும். தெற்கு பகுதியில் வச்சிங்கன்னா கிள்ளி தோஷம் நீங்கும். அதாவது அரைக்கரன் கதைகளில் காலையில் பூவிட்டு மாலையில் உதறக்கூடியது, சக்தியோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது இந்த செடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நிதி, அதாவது காசு பணம் வர வைக்கக்கூடிய ஒரு செடி, கணவன் மனைவிகளுக்கு இடையே ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய செடி, குடும்பங்களில் அமைதியை நிலவக்கூடிய ஒரு செடி அப்படின்னு சொல்றாங்க வாஸ்துல. ஊமத்தங்காய் செடியோடைய ஆன்மீக ரகசியங்களை இப்ப பார்க்கலாம். இது சிவபெருமானுடைய சக்திகளை கொண்ட செடி அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா இந்த ராகு கேது தோஷத்தை நீக்கக்கூடிய செடி அப்படின்னு சொல்றாங்க. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது கண் திஷ்டியை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான பலனை கொண்ட ஒரு செடி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது கெட்ட விஷயங்கள், அதாவது நெகட்டிவ் எனர்ஜி, அதாவது கெட்ட விஷயங்கள் இப்போ ஏதாவது நடக்க போகுது அதுனா அதை எல்லாத்தையுமே அழிக்கக்கூடிய சக்தி இந்த ஊமத்த செடிக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை வீட்டுக்கு வரவழைக்கும். வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ், அதாவது கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே இது வந்து நீக்கக்கூடிய சக்தி வந்து இந்த செடிக்கு இருக்குது. இதனுடைய மருத்துவ நன்மைகளை பார்க்கலாம். இது மூட்டு வலியை சரி செய்யறதுக்கு உதவி பண்ணுதாம். அதாவது இதனுடைய இலைகளை பயன்படுத்தினோம்னா நம்மளுக்கு மூட்டு வலி சரியாகும். இது வந்து தோல் வியாதியை சரி பண்ணுறதுக்கு இதனுடைய பூக்கள் பயன்படுது. முக்கியமாக கபம், ஜலதோஷம் இது எல்லாமே சரி பண்ணுறதுக்கு இந்த செடி பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடியது இந்த செடி. அதுவும் முக்கியமாக வில்லேஜஸ் சைட்லலாம் வந்து இந்த பூவை வந்து உடம்புல வச்சு தூங்கினாங்கன்னா நல்ல தூக்கம் வரும்னு சொல்லுவாங்களாம். இதை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. இது வந்து ஒரு விஷச்செடி. ஆனால் இதனை நம்ம மேலில் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது எக்ஸ்டர்னல் யூஸ்க்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பாய்சனஸ் பிளான்ட். இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறணும். மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காதீங்க. மூட்டு வலிக்கு இந்த ஊமத்தங்காயோட இலைகளை எப்படி பயன்படுத்தலாங்கிறத பார்க்கலாம். அதாவது இதுக்கு தேவையான பொருள் வந்து என்னென்னா, ஊமத்தங்காய் இலை வந்து 2 பெரிய இலைகளை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இதுக்கு வந்து வேப்பெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய், எந்த எண்ணெய் உங்கள்கிட்ட இருக்கோ அதை எடுத்துக்கிறீங்க. இது வந்து அடுப்பில் வந்து ஒரு தவா வச்சுட்டு அது மேலே இந்த எடுத்துக்கிட்ட அந்த 2 இலைகளையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அதாவது அலசிட்டு அந்த அடுப்பு மேலே, அதாவது தவா மேலே வச்சு ஹீட் பண்ணிடுங்க. லைட்டாக மேலாப்பில் வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் எடுத்திருக்க எண்ணெயை தடவுங்க. அந்த இலையில லைட்டாக தடவுங்க. அது ஹீட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு எங்கே மூட்டுகளில் வலி இருக்கோ அந்த மூட்டுகளுக்கு மேலே இந்த இலையை வச்சுருங்க. வச்சு அது மேலே ஒரு துணியை வச்சு கட்டினாலும் கட்டிக்கிறீங்க. இல்லைன்னா அப்படியே வச்சிங்கன்னா விழுந்துடும். அதனால் போதுமான அளவு துணி கட்டுங்க. இல்லைன்னா அசையாமல் அப்படியே நீங்கள் வச்சுட்டு அப்படியே உட்காந்துருங்க. இதை வந்து நீங்கள் 15லிருந்து 20 நிமிஷம் வரைக்கும் இந்த இலையை உங்கள் மூட்டுகளில் அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுங்க. இது மாதிரி வாரத்துக்கு 3 முறை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய மூட்டு வலி சரியாயிரும். உங்கள் மூட்டுகளில் வலியோ வீக்கமோ இருந்தாலும் கூட அதுவும் சரியாகிவிடும்.
ஊமத்தங்காய் செடி வீட்டில் வச்சா லக்கின்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இதை எப்படி வளர்க்கணும் அதாங்க இப்போ பார்க்க போகிறோம். அதாவது இது சீடு, அதாவது விதைகள் மூலியமாக ஈஸியாக வளரக்கூடியது. இதுக்கு விதைக்கு நீங்கள் எங்கே போவீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே வில்லேஜ் சைடில் பார்த்துருப்போம்ல, அங்கேருந்து நீங்கள் சீடை கலெக்ட் பண்ணிட்டு வந்து நீங்கள் வளர்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நர்சரிகளில் இது கிடைக்கும், அங்கேருந்து நீங்கள் வாங்கி வளர்க்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சோண்டு மண்ணை எடுத்துட்டு நீங்கள் சீடை போட்டிங்கனாவே வளர்ந்துடும். நீங்கள் மோஸ்ட்லி பாட்டில் வைக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா தரையில் வைக்கிறதா இருந்தாலும் தரையில் வச்சுக்கிறலாம். இதுக்கு வந்து சூரிய ஒளி வந்து அதிகமாக தேவைப்படும். வாரத்தில் ஒரு 3 நாள் தண்ணி ஊற்றினாவே போதும். ஏன்னா இதுக்கு வந்து ஈரப்பதம் இருந்தால் போதும், நிறைய தண்ணி ஊற்றணும் அவசியம் இல்லை. ஆனால் முக்கியமாக இதுக்கு சூரிய ஒளி அதிகமாக தேவைப்படும். ஒரு நாள் விட்டு இல்லைன்னா ஒரு நாள் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் அதை பார்த்துக்கிறங்க, தண்ணி ட்ரை ஆயிடுச்சா இல்லை எப்படி இருக்குது, ஆனால் தேங்குற அளவுக்கு ஊற்ற வேண்டாம். அடுத்து செடி வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிடும், வேகமாகவே வளர ஆரம்பிச்சிடும். ஒரு 4 to 5 இன்ச்சு வளர்ந்ததுக்கு அப்புறம் நீங்கள் அதை கட் பண்ணி விட்டுக்கிறங்க. இதை வந்து கரெக்டான நம்ம சொன்ன இந்த வாஸ்துப்படி அந்த திசையில் வச்சுருங்க. இதை இவ்வளோ ஈஸியாக நம்ம மெயின்டைனிங் பண்ணிடலாம். ஆனால் செடி வந்து நல்லா வளரணும். கண்டிப்பாக இந்த செடி நல்லா வளரும். அடுத்து இந்த செடியை வளர்த்தாச்சு, எந்த இடத்துல வைக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம மெயின் டோர் கிட்ட வைக்கக்கூடாது, அதாவது நம்ம கதவு ஓப்பனிங் கிட்ட நேராக வைக்கக்கூடாது. அங்கே வச்சுட்டா நம்மளுக்கு நெகட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். அது மாதிரி பெட்ரூமில் வந்து வைக்கக்கூடாது, பூஜை ரூமுக்கு அருகில் வைக்கக்கூடாது. இதை வந்து எங்கே வைக்கணும்னா வடகிழக்கு திசையில் நம்மளுடைய நீங்கள் காம்பவுண்டு வீட்டுக்கு வெளியில் தான் வைக்கணும். வீட்டுக்கு உள்ளே வைக்கக்கூடாது. வீட்டுக்கு வெளியில் அங்கே என்ட்ரன்ஸில் வேணால் வச்சுக்கலாம். வீட்டுக்கு உள்ளே டோர்கிட்ட வைக்கக்கூடாது. ஓகேங்களா? வெளியில் காம்பவுண்டுக்கு வெளியில் இல்லை வீட்டை சுற்றி கொஞ்சம் வெளியில் அந்த மாதிரி தான் இந்த செடியை வந்து வச்சு வளர்க்கணும். அது வடகிழக்கில் தான் கண்டிப்பாக வைக்கணும். நம்ம ஊர்லலாம் வீட்டில் துளசி செடி, அருகம்புல் மாதிரியான சில செடிகளை வீட்டில் வச்சா நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் கிளாசிக்கலாக வாஸ்து வசியம் பண்ணுற சில செடி வந்து என்னென்னா அது ஊமத்தங்காய் செடி. நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த செடியை வீட்டில் வச்சா வெற்றி மற்றும் வசிய சக்தியை அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. அதுவும் முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, வாச அருகில் இல்லாமல் வீட்டோடைய வடகிழக்கு மூலையில் மட்டும் வச்சா நம்மளுக்கு அர்த்த லாபம் கிடைக்குமா. அதாவது லக்ஷ்மி கதவை திறப்பாங்களாம், பணம் அடிக்கடி பணம் வர செஞ்சுக்கிட்டே இருக்குமா. இந்த மேஜிக் பிளான்ட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு ரியல் ஸ்டோரி இருக்குது, அதையும் பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் லக்ஷ்மின்னு ஒருத்தவங்க வசிச்சுட்டு வந்திருக்காங்க. அவங்களுடைய வயசு 45. அவங்க ஒரு சின்னதாக டீ கடையும் நடத்திட்டு வந்திருக்காங்க. ஆனால் அவங்களுடைய ப்ராப்ளமே யாருன்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் அருண் தான். அவர் மது பழக்கத்துக்கு அடிமையாகி இருந்திருக்காரு. இவங்களுக்கு வரக்கூடிய சின்ன சம்பளத்தையுமே அவர் செலவு பண்ணிடுறாரு. அவங்களுக்கு 3 பசங்களுமே பள்ளி பருவத்தில் உள்ள பசங்கள், 3 பேருமே ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. இவங்க ரொம்ப பண கஷ்டத்துலையும் உடல்நிலை சரியில்லாமையும் இருந்திருக்காங்க. அப்போ ஒரு நாள் வந்து அவங்க வீட்டுக்கு முருகன் சொல்லிட்டு ஒரு தோட்டக்காரர் வந்திருக்காரு அவங்க வீட்டுக்கு. அப்போ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அக்கா உங்கள் வீட்டோடைய வாசலில் இந்த ஊமத்தங்காய் செடியை வந்து வச்சு பாருங்க, உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு ஒரு நல்ல சக்தியும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும், வாங்கி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த அக்கா வந்து மறுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மறுத்திருக்காங்க. அதுக்கு அவர் ஜஸ்ட் இதை நீங்கள் ட்ரை மட்டும் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த அக்கா அந்த செடியை போய் வாங்கிட்டு வந்து கரெக்டான திசையில் வச்சுருக்காங்க. 45 நாள் கழித்து அவங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்கு. அந்த அக்காவுடைய ஹஸ்பண்ட் அருணுக்கு அவருக்கே தெரியாமல் மது குடிக்கிறத கம்மி பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவங்களுடைய வியாபாரமும் பல மடங்கு பெருக ஆரம்பிச்சிருக்கு. அடிஷ்னலாக ஸ்நாக்ஸ் போட ஆரம்பிச்சிருக்காங்க. நிறையா ஐட்டம் வந்து அவங்க வாங்கி சேல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஈவினிங்கில் பஜ்ஜி இந்த மாதிரிலாம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. 3 மாதத்தில் அவங்களுக்கு பணமும் ஆரோக்கியமும் 2மே ஒரே மாதிரி அவங்களுக்கு நல்லா அமைஞ்சிருந்திருக்கு. அவங்க சொன்னது ஒன்று தான், செடியை வச்சதுக்கப்புறம் மனசு வந்து ரொம்ப அமைதியாகிருக்கு. வீட்டில் சொத்து பிரச்சனைலாம் ஒழிஞ்சிருக்கு. தானாகவே வாழ்க்கை வந்து லைட்டாக மாறியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு வந்து இந்த பிளான்ட்டை வாங்கி ட்ரை பண்ணணும்னு தோணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.